கர்நாடகா மாநிலம் பீதர் டவுன் அருகே சிவாஜி சவுக் பகுதியில் SBI வங்கியின் மெயின் பிரான்ச் உள்ளது. நேற்று இங்குள்ள ATMல் பணம் நிரப்ப ஏஜென்சி வண்டி ஒன்று வந்தது. அதிலிருந்து இறங்கிய ஊழியர்கள் கிரி வெங்கடேஷ், சிவகுமார் பணப்பெட்டியை இறக்கி வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது முகமூடி அணிந்து வந்த 2 ஆசாமிகள் ஊழியர்கள் சுதாரிக்கும் முன் அவர்கள் கண்களில் மிளகாய் பொடியை தூவினர். ஒரு நிமிடம் நிலை குலைந்தாலும் பணத்தை எடுக்க விடாமல் இருவரும் போராடினர். ஆத்திரமடைந்த கொள்ளை ஆசாமிகள் துப்பாக்கியால் ஊழியர்களை சுட்டனர். 2 பேரும் குண்டு பாய்ந்து சரிந்தனர். பணப்பெட்டியை தூக்கிக் கொண்டு அந்த கும்பல் பைக்கில் தப்பிச் சென்றது. அதில் 93 லட்சம் ரூபாய் பணம் இருந்துள்ளது. கொள்ளை சம்பவத்தில் கிரி வெங்கடேஷ் சம்பவ இடத்திலேயே இறந்தார். சிவகுமார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். வீடியோ ஆதாரங்களை வைத்து கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ATM பணத்தை கொள்ளையடித்த திருடன்கள் இருவரும் கர்நாடக போலீசிடமிருந்து தப்பி அன்றைய தினமே ஹைதராபாத் சென்றுள்ளனர். ஹைதராபாத்திலிருந்து சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூருக்கு செல்வதே அவர்களது திட்டமாக இருந்தது. இரவு 7:30க்கு ஹைதராபாத் அப்சல்கஞ்சிலிருந்து ராய்ப்பூருக்கு ஆம்னி பஸ்ஸில் செல்ல டிக்கெட் புக் செய்திருந்தனர். கொள்ளையடித்த பணத்தை சூட்கேஸில் எடுத்துக்கொண்டு பஸ் கிளம்பும் நேரத்துக்கு முன்னதாகவே அங்கு சென்றனர். அப்போது ஆம்னி பஸ் மேனேஜர் ஜஹாங்கீர் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்து கொண்டிருந்தார். ATM கொள்ளையன்கள் இருவரும் சூட்கேஸில் பணத்துடன் வரிசையில் காத்திருந்தனர். கொள்ளையன்களுக்கு முன்பாக ஒரு சிலர் வரிசையில் நின்றிருந்தனர். அதில் கர்நாடகாவைச் சேர்ந்த 2 போலீசார் அதே பஸ்ஸில் வேறு ஒரு வழக்கு விசாரணைக்காக ஹைதராபாத்திலிருந்து ராய்ப்பூருக்கு செல்ல இருந்தனர். நாங்கள் போலீஸ், எங்கள் உடைமைகளை சோதனை செய்ய தேவையில்லை என ID கார்டுகளை காட்டியுள்ளனர். இதை கவனித்த கொள்ளையன்கள் தங்களைத்தான் பிடிக்க வந்திருக்கிறார்கள் என அரண்டு போயினர். பதற்றத்துடன் பஸ் ஊழியரை தனியாக அழைத்து எங்கள் சூட்கேஸை சோதனை செய்ய வேண்டாம், 50,000 பணம் தருகிறோம் என கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த பஸ் ஊழியர் கொள்ளையன்களை எச்சரித்த ஜஹாங்கீர் பஸ்ஸிலிருந்து கீழே இறங்க சொல்லி சத்தம் போட்டுள்ளார். போலீசில் சிக்கி விடுவோமோ என்கிற பயத்தில் கொள்ளையர்கள் பஸ் மேனேஜர் ஜஹாங்கீரை 5 முறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். தோட்டா ஜஹாங்கீரின் வயிற்றை துளைத்தது. இரத்த காயத்துடன் ஓடிய ஜஹாங்கீர் அங்கிருந்து 200 மீட்டர் தூரத்தில் உள்ள டிராவல்ஸ் ஆபீஸை அடைந்தார். ஜஹாங்கீர் அங்கு மயங்கி விழுந்ததை அடுத்து டிராவல்ஸ் நிர்வாகத்தினர் அவரை உஸ்மானியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் ICUவில் அட்மிட் செய்யப்பட்டார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அங்கு சிதறியிருந்த தடயங்களை சேகரித்தனர். தலைமறைவான குற்றவாளிகளை தேடும் பணியில் கர்நாடக போலீசுடன் தெலங்கானா போலீசும் இணைந்துள்ளனர்.